Hi friends, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டுட்டோரியலில் ஸ்கேல் கன்வர்ஷன் அண்ட் ஸ்கேல் கேல்குலேஷன் நம்ம மாடல் பண்ணும்போது அப்புறம் நம்ம டிராஃப்டிங் பண்ணும்போது ஆட்டோகேட்லேயே இருக்கட்டும் நம்ம மேனுவலாக டிராஃப்ட் பண்ணும்போதும் ஸ்கேல் கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது அந்த ஸ்கேல் கேல்குலேஷனை நம்ம மேனுவலாக நம்ம இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வர எல்லா அப்லோட்ஸும் எல்லா டுட்டோரியல்ஸும் உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் போவோம். இப்போது இது ஒரு சாதாரணமாக ஒரு ஆப் தாங்க. மாடல் ஸ்கேல் கேல்குலேட்டர் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வரும். சரி, இதில் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் பாருங்கள், இதில் மாடல் சைஸ் இருக்குது, நெக்ஸ்ட் ஆக்சுவல் சைஸ் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு ரேஷியோவும் இருக்குது. ஸோ இதில் இந்த ரேஷியோ 1:100 இருக்குது. ஸோ இதை நீங்கள் எதில் வேணாலும் மாற்றிக்கலாம். 1:1000 கூட மாற்றிக்கலாம், இல்லை 1:500 கூட மாற்றிக்கலாம், எதில் வேணாலும் மாற்றிட்டு ஆக்சுவல் சைஸ் உங்களுடைய பிளானோ இல்லை உங்களுடைய மாடலோ ஏதோ ஒன்று அதோடைய ஆக்சுவல் சைஸ் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு யூனிட்ஸ் பாருங்கள். இதில் சென்டிமீட்டர்ஸ், மீட்டர்ஸ், கிலோமீட்டர்ஸ் எல்லா மெட்ரிக்ஸும் இதில் இருக்கும். அதே மாதிரி மாடல் சைஸ்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா யூனிட்ஸும் இருக்கும். ஸோ இதில் சென்டிமீட்டர்னால் இங்கேயும் நீங்கள் சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. சப்போஸ் இதில் மீட்டர்ஸ் மாற்றுறீங்க அப்படின்னா இதுலேயும் மீட்டர்ஸ் மாற்றிட்டு அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுடைய மாடல் சைஸ் 30 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிராஃப்ட் பண்ணும் போதோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வரையும் போதோ செய்யும் போதோ அந்த 30 சென்டிமீட்டரை உங்கள் நார்மல் ஸ்கேலில் 1:500க்கு 0.06 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் நீங்கள் அந்த லென்த்தில் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுடைய 30 சென்டிமீட்டர் 1:500 ஸ்கேலில். ஸோ அதே மாதிரி இப்போது அதே 30 சென்டிமீட்டர் 1:100 ஸ்கேலில் பார்த்திங்கன்னா 0.3 சென்டிமீட்டர் இந்த மாடல் சைஸில் காமிக்குது. அப்படின்னா நம்மளுடைய நார்மல் ஸ்கேல் இருக்குல்ல, ஸோ அதில் நீங்கள் 1:100ல் 30 சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் 0.3 சென்டிமீட்டர் லென்த்துக்கு லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா அதுதான் நம்மளுக்கான தேவைப்படுற லைன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான கேல்குலேஷன் தான், ஈஸியான கன்வர்ஷன் தான். ஸோ இந்த மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக உங்களுடைய டிராஃப்டிங்கோடைய கேல்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டுடலாம். இதுக்கப்புறமா நம்ம உட்காந்துட்டு மேனுவலாக கேல்குலேஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு இந்த ஆப்போடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப், ஸ்கெட்சப், ட்வின்மோஷன், ஆட்டோகேட்ங்கிற எல்லா ஆர்கிடெக்சரல் சாஃப்ட்வேர்ஸோட டுட்டோரியல்ஸும் இருக்கும். மறக்காமல் நீங்கள் சேனல் பேஜ்லேயும் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. Thank you friends.